டிஎம்கே ஆட்சியில் எங்ககிட்ட லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோஹோ நிறுவனத்துடைய ஃபவுண்டர் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் இப்போ ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காரு. கலைவாணி கல்வி மையம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எங்களுடைய இலவச கல்விக்கு அப்ரூவல் தரத்துக்கு முந்தைய திமுக ஆட்சியில் எங்ககிட்ட நிறைய பணம் கேட்டாங்க. அதே மாதிரி அப்ரூவலும் தரல, முடிஞ்ச அளவுக்கு வந்து தாமதம் பண்ணாங்க, கடைசி வரைக்கும் தரல. இப்போ இருக்க தாவேக ஆட்சியில் தான் நேர்மையாக பணமே வாங்காமல் எங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெருமையாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சி மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டே வந்து வச்சிருக்காரு. எங்ககிட்ட பணம் கேட்டாங்க, தாமதமாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சொன்ன உடனே நிறைய பேர் இருந்துகிட்டு அது சென்ட்ரல் பெர்மிஷன் கொடுக்க வேண்டிய ஸ்கூல்ரா, என்ஐஓசி மாடல் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் என்ஐஓசி மாடலாக இருந்தாலுமே அதுக்கு வந்து ஸ்டேட்லேயும் வந்து ஒரு சில அப்ரூவலும் கிளியரன்ஸும் வந்து தேவை, எந்த ஸ்கூல் நடத்தினாலும். ஈவன் அவர் இன்னொரு ட்வீட் போட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த டிடிசிபி அப்படின்னு சொல்லப்படுற நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் அமைப்பு, டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக ஏதாச்சும் ஸ்கூலோ இல்லை பில்டிங்கோ வந்து கட்டுறாங்கன்னா அந்த பிளானுக்கான அப்ரூவல் வாங்குற ஒரு அமைப்பு அது. அந்த இடத்துல வந்து இவர் வந்து தன்னுடைய தென்காசியில் இருக்கிற ஸ்கூலுக்கு ஒரு புது பில்டிங் கட்டலாம், இல்லை ஒரு புது ஸ்கூல் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய பிளானுக்காக அப்ரூவல் கேட்டிருக்காரு டிஎம்கே ஆட்சியில். அது கடைசி வரைக்கும் எங்களுக்கு வரலை, தாவேக ஆட்சியில் தான் எங்களுக்கு வந்திருக்கு. அதுவும் கவர்மெண்ட் இருந்துக்கிட்டு இனிமேல் வேற யாராச்சும் லஞ்சம் கேட்டாலும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லியிருக்காங்க. திமுக ஆட்சியில் இந்த மாதிரி பணம் கேட்குறாங்க, லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காரு. இது வந்து உண்மையா இருந்துச்சுன்னா உண்மையிலே ஒரு வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.